வைத்தியர் சத்தியலிங்கத்தின் வீட்டில் ஸ்ரீதரனுடன் பேசியதை மறைத்த சுமந்திரன். சட்டவிரோத மருந்து இறக்குமதி தொடர்பில் சிறப்பு விசாரணைகள் ஆரம்பம். வித்தியாவின் படுகொலைக்கு நீதி கோரி ஆர்ப்பாட்டம், போலீசாருடன் கடும் வாக்குவாதம். தமிழின படுகொலை தொடர்பில் கனேடிய தமிழ் அமைச்சரின் ஆதங்கம். வடகிழக்கு தமிழர்களின் தீர அரசியல் தாகத்தின் சாட்சியே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சராக கரி ஆனந்த சங்கரி நியமனம். நடந்து முடிந்த தேர்தலில் அனுர அரசுக்கு இலங்கை முழுவதும் காத்திருந்த அதிர்ச்சி. தமிழர் இனப்படுகொலை நினைவு தூபி கொந்தளிக்கிறது ஸ்ரீலங்கா அரசாங்கம். சமஷ்டியை அடையும் இலக்குடன் உருவாக்கப்பட்ட தமிழ் அரசு கட்சியின் அரசியல் செயற்பாடுகள் என்பது தற்பொழுது பல சர்ச்சைகளை சந்தித்து வருவதை காண முடிகிறது. கட்சியின் உள்ளக விடயங்களில் காணப்படும் கருத்து மோதல்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான தனிநபர் ஆதிக்க நிலையை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக கட்சிக்குள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் செயற்பாடுகள் விமர்சிக்கப்படுவதாய் காணப்படுகிறது. இதனை அந்த கட்சிக்குள் இருக்கும் சிலர் ஆதரித்தாலும் முக்கியத்துவமிக்க தரப்பினர் எதிர்வினையாற்றி வருவதை காண முடிகிறது. இலங்கையில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி கூடுதல் இடங்களை கைப்பற்றியது. தமிழ் மக்கள் தமிழ் அரசியல் தலைமைகளை எச்சரிப்பதற்கான ஒரு சமீட்சை என கருதப்பட்ட நிலையில் சமீபத்திய உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் கட்சிகள் அமோக ஆதரவை பெற்றுள்ளன. இருப்பினும் குறிப்பாக தமிழரசு கட்சியின் எதிர்காலத்தின் நிலை குறித்து எழுப்பப்படுகின்ற கேள்விகளும் அதில் சுமந்திரனின் நிலைப்பாடுகளும் தற்போதைய சூழ்நிலையில் எவ்வாறு அமையப் போகிறது என்பது பற்றி பலரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். அரசாங்கத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பை ஏற்படுத்திய மற்றும் நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திய கியூமன் இம்யூனோகுளோபுலின் மருந்து பரிவர்த்தனை வழக்கு தொடர்பில் பரிசீலிப்பதற்கு சட்டமாதிபரால் 3 நீதிபதிகள் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெலவுக்கு எதிரான மருந்து பரிவர்த்தனை வழக்கு தொடர்பாக நியமிக்கப்பட்ட 3 நீதிபதிகள் கொண்ட குழுவில் மகேன் வீரமன், அமலி ரணவீர மற்றும் பிரதீப் அபேரத்தன் ஆகியோர் உள்ளடங்கியுள்ளனர். இருப்பினும் சம்பந்தப்பட்ட குழுவில் உள்ள மகேன் வீரமன் செப்டம்பரில் ஓய்வு பெற உள்ளதாக சட்டமாதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நீதிபதி மகேன் வீரமன் பதவி விலகவுள்ளமை குறித்து தலைமை நீதிபதிக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சட்டமாதிபர் திணைக்களம் கூறியுள்ளது. புங்குடுதீவு மாணவி வித்தியா கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டு நேற்றுடன் 10 ஆண்டுகள் நிறைவடைந்தன. இந்நிலையில் இந்த மாணவிக்கு நிகழ்ந்த கொடூரத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பொதுவாக பெண்களுக்கு எதிராக இடம்பெறுகின்ற வன்முறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நேற்று வேலணை சந்தியில் கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. இந்த போராட்டத்தை சமூக மட்ட அமைப்புகள் ஒன்றிணைத்து முன்னெடுத்திருந்தன. இதில் சமூக அமைப்பினர், கல்விமான்கள், கட்சி சார்ந்தவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் ஜனநாயக ரீதியாக இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் போலீசார் உட்புகுந்து குழப்பம் விளைவித்ததால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இதன்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் பெயர்களை கேட்டு பதிவு செய்வதற்கு போலீசார் முனைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமது படங்களை வேண்டுமானால் எடுக்குமாறும் பெயர்களை கூற முடியாதென்றும் திட்டவட்டமாக கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் இனப்படுகொலை கல்வி வாரம் தொடருகின்ற தமிழ் இனப்படுகொலை குறித்து சிந்திப்பதற்கும் அது பற்றி பொதுமக்களுக்கு போதிப்பதற்குமான சந்தர்ப்பத்தை வழங்குவதாக ஒன்றாரியோவின் சுகாதார அமைச்சின் உளநலத்துறை இணை அமைச்சரும் காபோரோ ரூச் பார்க் தொகுதிக்கான மாநில சட்டமன்ற உறுப்பினருமான விஜய் தணிகாச்சலம் தெரிவித்தார். தமிழ் இனப்படுகொலை வாரம் குறித்து தன்னுடைய சமூக ஊடக பதிவில் அவர் இந்த வாரம் தமிழ் இனப்படுகொலை கல்வி வாரம் 4 வருடங்களுக்கு முன்னர் ஒன்றாரியோவில் தமிழ் இனப்படுகொலை கல்வி வார சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த வாரம் முழுவதும் தமிழ் சமூகத்தினரும் இளைஞர்களும் தமிழ் இனப்படுகொலையின் உயிர் பிழைத்தவர்களின் கதைகளை பகிர்ந்து கொள்வர். மேலும் தமிழ் மக்கள் தொடர்ந்து அனுபவிக்கும் தலைமுறைகளுக்கு இடையிலான மன உளைச்சல் குறித்தும் அறிந்து கொள்வர். இனப்படுகொலை என்பது ஒரு நிகழ்வால் குறிக்கப்படவில்லை, அது ஒரு செயல்முறை. ஒரு குழுவினரான மக்களை ஒழித்தளிக்க அரசு தொடர்ந்து செய்யும் தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் வடிவம். மே 2009 ஆண்டு தமிழர் இனப்படுகொலையின் உச்சமாக குறிக்கப்பட்டது. முள்ளிவாய்க்காலில் தமிழ் மக்களுக்கு உணவும் மருந்தும் மறுக்கப்பட்டமை, பாலியல் வன்முறை, கொலைகள், கடத்தல்கள், கொத்துக்குண்டுகள் குறித்த தெளிவான நினைவுகளுடன் நாங்கள் விடப்பட்டுள்ளோம். தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை இன்னமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 1,67,796 பேருக்கு என்ன நடந்தது என்பது தெரியாத நிலையாக இருக்கிறது. தமிழ் இனப்படுகொலை கல்வி வாரத்தை அங்கீகரிப்பது நீடிக்கும் தமிழ் இனப்படுகொலை குறித்து சிந்திப்பதற்கும் அது பற்றி பொதுமக்களுக்கு போதிப்பதற்குமான சந்தர்ப்பத்தை வழங்கும் என அவர் இதன் பொழுது குறிப்பிட்டிருந்தார்.
வவுனியா மாநகர சபையில் தமிழரசு கட்சி தோல்வியடைந்தமைக்கு சத்தியலிங்கத்தின் செயற்பாடே காரணம். அவர் அரசியலை நாகரிகமாக செய்யவில்லை என தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் அவரின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். விடுதலை புலிகளின் யுத்தம் மௌனிக்கப்பட முன்னர் எமது மக்களை முள்ளிவாய்க்கால் நோக்கி நகர்த்தியவர்கள் வெளிநாட்டு அரசுகள். எனவே அவர்களுக்கு சகலதும் தெரியும். ஆகவே ஐநா அமைப்பில் அங்கத்துவம் வகிக்கும் நாடுகள் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். நயவஞ்சகத்தனமாக எமது மக்களை நம்ப வைத்து இன அழிப்பு நடைபெற்றது. இலங்கையில் தமிழருக்கு எதிராக இன அழிப்பு நடந்தது என்பதை பகிரங்கமாக வெளிப்படுத்தி கனடாவில் நினைவு தூபி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார். வடக்கு கிழக்கு தமிழர்களின் அரசியல் தாகமும் அது நோக்கிய பயண இலக்கும் மாற்றமடையவில்லை என்பதற்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் உலக நாடுகளுக்கு உயிர்ப்புமிகு சாட்சியாகும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்தார். அவரால் இன்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஈழத்தமிழர்களின் அரசியல் எழுச்சியையும் அதன் தாக்கத்தையும் அதற்கான போராட்ட வலிமையையும் அடக்கியொடுக்கி அழிப்பதற்கு சிங்கள பௌத்த பேரணவாத ஆட்சியாளர்கள் 3 தசாப்தங்களுக்கு மேலாக பாரிய போர் தொடுத்து இறுதியில் இனப்படுகொலையை நிகழ்த்தி மனித பேரவலத்தை ஏற்படுத்தினாலும் வடகிழக்கு தமிழர்களின் அரசியல் தாகவும் அது நோக்கிய பயண இலக்கு மாற்றமடையவில்லை என்பதற்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் உலக நாடுகளுக்கு உயிர்ப்பு மிக்க சாட்சியாகும். எனினும் தமிழர் தேசத்தில் ஒரு சில தமிழ் அரசியல் கட்சிகளின் தேர்தல் அரசியல் தலைமைத்துவ போட்டிகள் காரணமாகவும் சுகபோக அரசியலுக்காகவும் கொள்கை தடம் மாறியவர்களாலும் அவர்களின் வழிகாட்டலிலும் இனப்படுகொலையாளர்களுக்கு வாக்களிக்கும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டார்கள் என்பதன் குற்றப்பலியை தடம் மாறிய அரசியல் கட்சிகளும் அதன் தலைமைத்துவமும் ஏற்றியாக வேண்டும். இதன் காரணமாக தமிழின அழிப்பின் இனப்படுகொலைக்கு துணை நின்ற பிரதான சக்தி எமது மண்ணில் கோட்டை அமைத்து அதை விரிவாக்கம் செய்து கொண்டுள்ளது. இதற்கு எம்மவர்களை துணை நீக்கும் அரசியல் சூழ்நிலை எம்மண்ணில் தோன்றியிருப்பதை அவதானிக்கலாம். இது நாம் அனுபவித்த முள்ளிவாய்க்கால் அவலத்தை விட மிக பயங்கரமான அரசியல் அவலத்துக்கு வித்திடும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலாவது அரசியல் கட்சிகளும் அதன் தலைமைத்துவமும் உணர வேண்டும். இல்லையேல் வரலாறு இவர்களை ஒருபோதும் மன்னிக்காது, மறக்காது. கனடிய அமைச்சரவையில் 2 தமிழர்கள் மீண்டும் பதவியேற்பு செய்துள்ளனர். வெளிவிவகார மற்றும் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். ஏப்ரல் 28ஆம் தேதி கனடாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து புதிய பிரதமர் மார்கானி தலைமையிலான புதிய அரசின் புதிய அமைச்சரவை பதவியேற்றுள்ளது. ட்ரூடோ தலைமையிலான அரசில் அமைச்சர்களாக இருந்த பலர் இந்த அமைச்சரவையில் இருக்க மாட்டார்கள் என்ற செய்தி பரவிய நிலையில் முன்னாள் அமைச்சர்களாக இருந்த 2 தமிழர்களும் இன்று அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். முன்னர் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து சர்வதேச வர்த்தக அமைச்சராக பதவி வகித்த இந்திரா அனிதா ஆனந்த் தற்போது கனடாவின் வெளிவிவகார அமைச்சராக பதவியேற்கிறார். அதேவேளை கனடிய பூர்வீக குடிகள் விவகாரம் மற்றும் நீதி சட்டமா அதிபர் திணைக்கள அமைச்சராக இருந்த கரி ஆனந்த சங்கரி பொது பாதுகாப்பு அமைச்சராக பதவியேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறுகிய காலத்தில் 3 தேர்தல்களை சந்தித்த தேசிய மக்கள் சக்தி முதல் 2 தேர்தலிலும் பார்க்க இந்த உள்ளூராட்சி தேர்தலில் பெரும் சரிவை எதிர்நோக்கியுள்ளதாக கனடாவில் உள்ள ராணுவ ஆய்வாளர் நேர குணரட்னம் தெரிவித்தார். இந்த தேர்தலின் மூலம் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழர் பகுதியை எடுத்துக்கொண்டால் நாடாளுமன்ற தேர்தலை விட உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் கட்சிகளுக்கான வாக்கு வீதம் அதிகரித்துள்ளதை காண முடிகிறது. தமிழர் பகுதிகளில் இந்த தேர்தல் ஊடாக தேசிய மக்கள் சக்தி வீழ்த்தப்பட்டிருக்கிறதே தவிர ஒழிக்கப்படவில்லை என அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார். கனடாவில் உருவாக்கப்பட்ட தமிழர் இனப்படுகொலை நினைவு தூபி தொடர்பில் அறிக்கை ஒன்றை கோருவதற்கு எதிர்பார்ப்பதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. தென்னிலங்கை உள்ள ஊடகம் ஒன்று இது தொடர்பில் மேற்கொண்ட விசாரணையின் போது வெளிவிவகார அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. கனடாவின் பிரம்டன் நகரின் சிங்ஹவுசி பொதுப்பூங்காவில் கடந்த 10ஆம் தேதி தமிழர் இனப்படுகொலை நினைவு தூபி திறந்து வைக்கப்பட்டது. உலகில் இடம்பெற்ற இனப்படுகொலைகளின் துன்பியல் வரலாற்றை கூறும் வரலாற்று அடையாளங்களில் ஒன்றாகவும் ஈழத்தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையை உலகுக்கு கூறும் வகையிலும் குறித்த நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் விடுதலை புலிகள் அமைப்பின் ஈழம் வரைபடத்தை உள்ளடக்கிய தமிழர் இனப்படுகொலை நினைவு தூபியின் காணொளி சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. இது தொடர்பில் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளதாவது இந்த நினைவு தூபி தொடர்பாக கனடாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திடமிருந்து அறிக்கை ஒன்றை கோருவதற்கு எதிர்பார்ப்பதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது.